ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கோவக்காய் பொரியல். இந்த கோவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் இதனோட வச்சு சைடிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்ய நான் 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கோவக்காய் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேலேயும் கீழேயுமா நம்ம வந்து கட் பண்ணிடணும் கோவக்காயில் இருக்கிறத. இதை வந்து நான் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கோவக்காய் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரவுண்டாக கட் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், நீல வாக்கில் கட் பண்ணிக்கினாலும் கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான் இந்த காயெல்லாம் கட் பண்ணுறது. இப்போ நான் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் மீதமுள்ள கோவக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கோவக்காய் எனக்கு இந்த அளவு குவான்டிட்டி வந்திருக்கு. நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்ததில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறப்பவே பழுக்காத கோவக்காவை, பிஞ்சு கோவக்காவை வாங்கிக்கோங்க. அப்போ தான் பொரியல் வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். 4லேருந்து 5 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த எண்ணெயில். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை வந்து சேர்த்துக்கலாம். கோவக்காவும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எண்ணெயிலே நல்லா வந்து வறுபடணும் இந்த கோவக்காய். இதில் வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியப்படாது. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எண்ணெயில் தான் வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இந்த கோவக்காய் வந்து அப்படியே வேகட்டும். இடையிடையில் நம்ம வந்து இந்த கோவக்காய் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவரால் இந்த கோவக்காய் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான பொரியல் தான் இது. இப்போ இடையிடையில் நம்ம வந்து இந்த கோவக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக வந்து கோவக்காய் வறுபட்டு வரும். ஸோ நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கோவக்காய் வேகிறதுக்காக நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதுவே வந்து போதுமான அளவு தான். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த கோவக்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். அடுத்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும்னு அவசியப்படாது. இனிமேல் நம்ம வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியதான் இந்த கோவக்காய். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து ஒரு 75% நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃபைனலாக இது ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா இப்போது எல்லா மசாலாவும் நல்லா கோவக்காயில் பிளெண்ட் ஆகி கோட் ஆகிட்டு பார்க்க சொல்லி ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த கோவக்காய். மசாலா சேர்த்ததும் 2லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம வறுத்து எடுக்கணும்னு அவசியப்படாது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பொரியல் தயாராகிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் தான். டைம் இல்லாதவங்க டக்குன்னு ஒரு பொரியல் செய்யணுன்னா கோவக்காய் பொரியல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. கோவக்காவே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கோவக்காய் பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.